கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்தில் முதல் வாரத்தில் வீடுகளிலே கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக, இந்த கூட்டத்தை, இந்த ஆன்லைன் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். 6 மாதங்களை கடந்து ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்தில் உம்முடைய ஆண்டவரே உயிர்த்தெழுந்த இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கும்படி நீ தந்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் நல்லவராக 6 மாதங்கள் எங்களோடு கூட இருந்தீர். எங்களுக்கு நன்மைகளை செய்தீர். எங்களுக்கு வர இருந்த எல்லா ஆபத்துகளிலும் நாச மோசங்களிலும் எங்களை விடுதலையாக்கி பாதுகாத்தீர். சத்துரு எங்களுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது நீர் அவனுக்கு விரோதமாய் எழும்பி யுத்தங்களை செய்து எங்களை பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காதே போனதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சுகந்த வாசனையான ஆராதனையாய் இந்த ஆராதனை இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதி ஆராதனைகள், கேட்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, இல்லங்களிலே கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தை எங்களுடைய ஆலயம் திறக்கப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது 1-2 பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். வீடுகளிலே நீங்கள் இருந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. யாவருக்கு தெரிந்த பாடல். எல்லாரும், எல்லா குழந்தைகளும் சிறுவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே, தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி
உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை எட்டெங்கோ மழிந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை எட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உந்தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உந்தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனிச்செடி நீலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கனிச்செடி நீலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் பொங்குதே, இசையா உள்ளம் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்றும் கண்டிடும். உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் இதய தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நெருக்கத்திலே நாங்கள் உம்மை அழைத்தோம் ஆண்டவரே. நெருங்கி வந்து ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே எங்கள் நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. அந்த மேலான நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் இதய தெய்வம் ஆண்டவரே, உலகத்திலே கோடான கோடி ஆண்டவரே அப்பா, எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எங்களை நேசிப்பதற்கு, எங்களை நடத்துவதற்கு, எங்களை தாங்குவதற்கு, எங்களை தப்புவிப்பதற்கு, எங்களை ஏந்துவதற்கு, எங்களை சுமப்பதற்கு உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே.
உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, உங்க கோல் தான் எங்களை தாங்கிறது ஆண்டவரே. உங்க தடி தான் எங்களை தாங்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி உள்ள இதயத்தோடு நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடினவர்களாக கரங்களை உயர்த்தி பாடலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. காரணம், ஆண்டவர் நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார், அதிசயங்களை நமக்கு செய்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி உள்ள நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு என்ற பாடலை நம்ம எல்லாரும் கண்களை மூடி பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஏராளமான நன்றிகளை நமக்கு செய்திருக்கிறார். அத்தனையும் நினைத்து நினைத்து ஆண்டவரே, நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை பாடி துதித்து மனதார உம்மை நாம் வாழ்த்துகிறோம் என்று சொல்லி இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவீர்களா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரே ஆண்டவரே. மீண்டும் எங்களுக்கு ஜீவனை தந்தீரே. கொள்ளை நோய்கள் எங்களை வாரிக்கொண்டு போகாதபடி எங்கள் ஜீவன் உம்முடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருப்பதை நினைவு கூர்ந்து எங்களை வாழ வைத்தீரே ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை
வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நீ செய்த சொல்லி முடியாத நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாத ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை நினைத்து நாள் முழுவதும் அல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், மனதார உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மாறாதவர் ஆண்டவரே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை நினைத்து, கடந்த 6 மாதங்களில் நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 6 மாதத்தை முடித்து 7வது மாதத்தை காண தேவன் நமக்கு கிருபை செய்தார். எப்படி 6 மாதங்கள் இவ்வளவு வேகமாய் ஓடிவிட்டதே என்று திரும்பி பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, 6 மாதங்கள் ஓடிவிட்டது. என்றாலும் அடிக்கடி நான் சொல்லுவேன், கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை போஷித்திருக்கிறார், நம்மை வழி நடத்தியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். நாங்களும் ஓயாமல் ஜெபிக்கிறோம், கர்த்தர் பொருளாதாரத்திலே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. கர்த்தர் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன். சில நேரங்களில் குறைகள் வரத்தான் செய்யும், ஆனால் அது எதற்கென்றால் தேவன் அந்த குறையை சந்தித்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக அதை அனுமதிக்கிறார். அதுக்கு தான் அது வருகிறது. புரியுதுங்களா? அதனாடி சில நேரங்களில் அந்த பாதையில் போனால் நமக்கு நன்மைக்குத்தான், நமக்கு பாடம் கற்பிக்கும்படியாக தான் தேவன் நம்மை அப்படி நடத்துகிறார். அப்போ அந்த மாதிரி குறைவுகள் வரும் பொழுது தேவனுடைய பராமரிப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, கர்த்தர் என்னை நினைக்கிறாரு, என் தேவைகளை சந்திக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தைரியமாக இருங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், கர்த்தருக்காக உற்சாகமாய் கொடுங்கள். கடந்த சில வாரங்களாக அநேகர் காணிக்கை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களை நேரிலே சந்திக்கும் பொழுது சந்தோஷமாய் கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக
இந்த வேளையிலே நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். பரலோக பிதாவே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளிலே சேகரித்து வைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ குடும்பம் சபைக்கு வருகிறவர்கள் அதை உண்மையாய் செய்கிறார்களே ஆண்டவரே, அந்த உண்மைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எப்படி ஆலயம் நடந்து கொண்டிருந்த பொழுது கொடுத்தார்களோ அதே போல கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜூலை மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்களுடைய கிரியைகளை எல்லாம் உயிர்ப்பியும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய நடு மாதத்திலே அற்புதங்கள் நடப்பதாக ஆண்டவரே. அவளுடைய தேவைகளெல்லாம் அதிசயமாய் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காய் கொடுக்கிற யாரும் நஷ்டம் அடையக்கூடாது ஆண்டவரே. வீடுகளில் தரித்திரம் வரக்கூடாது, செழிப்பாய் இருப்பார்களாக. அவர்கள் ஆண்டவரே குடிக்கிற தண்ணீரையும் சாப்பிடுகிற அப்பத்தையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுவீராக. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையின் சில அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மாதத்தின் முதலாவது வாரம் இப்பொழுது நாம் திருவிருந்து பந்தியை நாம் அனுசரிக்கிறோம். நம்ம சபையில் இப்போ கூடி வர முடியாததினாலே அவரவர்கள் வீட்டிலேயே திருவிருந்தை நீங்கள் ஆயத்தம் செய்து அந்த வசதி உள்ளவர்கள் நீங்கள் அதிலே நீங்கள் அனுசரிக்கும்படியாய் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி முடியாதவர்கள் நீங்கள் தயவு செய்து சபை கூடி வரும்போது நீங்கள் திருவிருந்திலே பங்கெடுக்க உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை நீங்கள் நம்முடைய போதகரை நீங்கள் சந்திக்கலாம். மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் நீங்கள் நம்முடைய ஹாஸ்டல் கேம்பஸில் நம்முடைய பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆகவே அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் திங்கள் முதல் வெள்ளி வரை நமக்கு தொடர்ந்து இரவு 9:30 10 மணி வரை ஜூம் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 70-80 பேருக்கிட்ட தினமும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். இன்னும் தினமும் ஒரு நாளைக்கு குறைந்தது 100 பேர் கலந்து கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி, வாட்ஸ்அப் குரூப்பில் போடுகிற அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி தினமும் அந்த குடும்ப ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமில்லாமல் இந்த டெய்லி நைட் ப்ரேயரில் நிறைய வாலிபர்கள், சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, நிறைய நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் அநேகர் நல்ல பிரசங்கம் பண்ணுவதை கேட்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அநேகர் இதன் மூலமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகுந்த சந்தோஷம். இன்னும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக எப்படி பிரசங்கத்தை செய்ய வேண்டும், ஒரு பிரசங்கத்தை நம்ம எப்படி பண்ண வேண்டும் என்கிற அந்த ஆர்டரை, அதனுடைய வழிமுறைகளை நம்முடைய போதகர் அவர்கள் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார்கள். ஆகவே நாளை திங்கட்கிழமை அன்று இரவு 9:30 மணிக்கு நடக்கிற ஜெபத்தில் அருமையான நம்முடைய போதகரை அவர்கள் பிரசங்கம் எப்படி பிரசங்கம் பண்ணுவது என்பதை குறித்த காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார்கள். அதை கற்றுக்கொண்டு இன்னும் நாம் நம்முடைய பிரசங்கத்தின் காரியங்களை மேம்படுத்தி கொள்ள அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே தயவு செய்து எல்லாரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இன்றைக்கு ஆராதனை முடித்த பிறகு காலை 11 மணிக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்வது போல நம்முடைய சர்ச்சினுடைய ஃபேமிலி ஒரு ஃபெல்லோஷிப் டைம் மாதிரி நம்ம சபையில் இருக்கிற எல்லாரையும் நம்ம பார்த்து அவங்கள க்ரீட் பண்ணி நம்மளுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள அந்த ஒரு 10 நிமிடங்கள் மாத்திரமே. ஆகவே ஆராதனை முடித்த உடனே கரெக்டாக 11 o'clock அந்த ஜூம் லிங்கில் நீங்கள் கனெக்ட் ஆக தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஃபெல்லோஷிப்பாக இருப்பதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கிறது. ஆகவே மறக்காமல் இன்று 11 மணிக்கு ஐக்கிய கூடுகையிலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சோஷியல் மீடியாவில் நம்முடைய சபையினுடைய காரியங்கள் நிறைய நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படி என்று சொல்லி நிறைய காரியங்களில் அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து நம்முடைய ஆராதனையை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒருவர்
ஒருவருக்கு நீங்கள் வந்து அதை ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா அவங்க அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணும்போது அந்த தேவனுடைய வார்த்தை எல்லா இடங்களுக்கு கடந்து செல்ல அது உதவியாக இருக்கும். ஆகவே மறவாமல் நம்முடைய சர்ச்சுக்கான பேஜை, ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மீடியா காரியங்களில் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மொபைல் எண் நம்முடைய சபைக்கான வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் நம்முடைய IPFHCT குரூப்பில் உங்களை நாங்கள் அதை ஆட் பண்ணுவதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து இந்த சோஷியல் மீடியா மூலமாக நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இன்னும் மேம்படுத்த அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே உங்கள் நண்பர்களுக்கு பகிர மறவாதிருங்கள். ஒவ்வொரு வார ஆராதனையுமே நீங்கள் அநேகருக்கு பகிரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சபை எப்போது மீண்டும் திறக்கப்படும் என்கிற அந்த அறிவிப்புகளை நம்முடைய சபைக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆராதனை எப்படி நடத்தப்படும் என்கிற காரியங்களை இந்த ஜூலை மாதம் அதிகமாக 2-3 வாரங்களில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகவே அது என்ன மாதிரி நம்முடைய ஆராதனையை நம்ம நடத்துவோம் என்பதை குறித்த தகவல்களை உங்களுக்கு, அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்புகிறோம். தயவு செய்து நீங்கள் எல்லா கூடுகளில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆகவே ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா கூடுகைகளிலும் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட உங்களை வாழ்த்துகிறோம். God bless you. இன்று ஒரு திருமண அறிக்கையை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகின்றேன். நம்முடைய சபையிலே விசுவாசியாயிருக்கின்ற பிரதர் இளங்கோவன், மிஸ்ஸஸ் மேர்சி இளங்கோவன் அவர்களுடைய குமாரத்தி ஆர்த்திக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்டர் வின்சென்ட் ராஜ், மிஸ்ஸஸ் ராஜ்யம் வின்சென்ட் ராஜ் அவர்களுடைய குமாரன் டேவிட் அற்புதராஜுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் வருகிற புதன்கிழமை, அதாவது 7ஆம் தேதி 10:30 மணி அளவிலே காலையில் IPFHCT ஆலயத்திலே அவருடைய திருமணம் நடைபெறும். இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு நியாயமான முகாந்திரங்கள் இருக்குமென்றால் எழுத்தின் மூலமாக முன்கூட்டியே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இவளுடைய திருமண ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். நம்மளுடைய இந்த மாதத்திலும் கூட புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மை அடியெடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த கடந்த 6 மாதங்களில் கடந்து இந்த 7ஆவது மாதத்தில் காண செய்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். எப்பொழுதும் நாம் நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கலாம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இப்பொழுது காணப்படுகிற இந்த கொரோனா கொள்ளை முற்றிலும் அழிக்கப்படணும். இனி வரப்போயிருக்கிற 3ஆம் அலை வரவே கூடாது. இந்த டெல்டா அப்படிங்கிற ஒரு கொரோனாவோட தொற்று அது வராமல் இருக்கவும் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். யாவரும் நாம் ஜெபிப்போம். அன்பு மகா பரிசுத்த பரலோக தேவனே, துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து கிருபிக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளையும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே புதிய மாதத்தையும் தந்ததுக்காக கிருபை செலுத்தி ஆண்டவரே கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எங்கு பார்த்தாலும் இந்த மரண பயத்தை, கொரோனா கொள்ளை நோய் எடுத்து போடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரி. ஆண்டவரே, இந்த கொரோனா கொள்ளை எத்தனையோ ஆண்டவரே உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. அப்பா ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து ஒரு பேசி கூட இந்த கொரோனா கொள்ளனை முற்றிலும் அழித்து போடுவீராக. ஆண்டவரே, முதல் தாக்கம் 2வது தாக்கத்தில் அநேகர் உயிர் இழந்திருக்காங்க. அப்பா ஆண்டவரே, எத்தனை பேர் குடும்பம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, பெற்றோரை இழந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்பேற்பட்டவர்களை நீர் பாதுகாத்து நீரே தேற்றவாய் தேற்றுவீராக. ஆண்டவரே, இந்த மரண எண்ணிக்கை குறைக்கப்படட்டும், இந்த கொள்ளை நோய் முற்றிலும் அழிக்கப்படட்டும். அப்பா சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் மனது இறங்குவீராக. சோத்தரிக்கிறோம் அப்பா. என் ஜனங்களின் பாவங்களை, எங்கள் பாவங்களை மன்னித்து மனம் இறங்குவீராக. இந்த கொரோனா கொள்ளை நோய் முற்றிலும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தாக்கம் ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு வருகிறது என்று சொல்கிறாங்க. அப்பா இது
தொற்று முற்றிலும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் பூரண பரிகாரே கத்தராயிருக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கொரோனா தொற்றினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உயிருக்கு போராடி ஐசியூலையும் ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலும் இருக்கிறாங்களோ அவர்களை கண்ணோக்கி பாருங்க. நம்முடைய கல்வாரி அனுப்ப இந்த கரங்களால் ஆண்டவர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா கொள்ளையை முற்றிலும் அழித்து போடுங்க. இனி வரவிருக்கிற இந்த 3ஆம் அலையின் டெல்டாங்கிற ஆண்டவர் கொரோனா கொள்ளை வராமல் இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் ஆண்டவரே ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உம்மால் முடியும் ஆண்டவரே. இந்த கொரோனா 3வது அலை வராதபடி அதை முற்றிலும் அழித்து போடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களில் காணப்படும் பயங்களை எடுத்து போடுங்க. இந்த கொரோனா கொள்ளையை முற்றிலும் அழிக்கப்பட்டு ஆலயங்கள்லாம் ஆண்டவரே இந்திய தேசம் எங்கு திறக்கப்பட்டு நாங்கள் அம்மை ஆண்டவரே சீக்கிரமாய் ஆலயத்தில் கூடி வந்து ஒருவனதாய் ஆவி ஆத்மா சரீரத்தோடு முழு பலத்தோடு உண்மை துதிக்க சோதரிக்க பலன் தருவீராகப்பா. சோதரிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பலப்படுத்துங்க. இந்த கொரோனா கொள்ளைனால் ஆண்டவரே எத்தனையோ பரிசுவான்கள் ஆண்டவரே நாங்கள் இழந்திருக்கோம்ப்பா. அவர்கள் குடும்பங்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அதே போலப்பா இந்திய தேசத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே. இந்திய தேசத்தில் காணப்படுகிற எல்லா பாழாக்கிற அருவறுப்பெல்லாம் விக்கிரங்களாம் அகற்றப்படட்டும். கர்த்ததாமே நீரே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ள அவர்கள் மனக்கண்களை திறப்பீராகப்பா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான காரியங்களை பொறுப்படுத்தி வழி நடத்த ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். எங்கள் தேசத்தார்களை பாதுகாத்து கொள்ளுங்க, முதலமைச்சர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சிறப்பாய் அந்த கொரோனா காலகட்டத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு ஆலோசனை தந்து தேச தலைவரை நீர் வழி நடத்துவீராக சோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக பெத்தேல் சிட்டி கத்தீட்ரல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் டெரி பிரகாசம் என்னுடைய அண்ணன் மகன், இன்றைக்கு அவர்களுடைய செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். அவர்கள் இன்று அங்கே என்ன பேசுகிறார்களோ அதே செய்தியை நாமும் இன்று கேட்போம். தேவன் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரும் வாழ்த்தி நம்மளுடைய ஆன்லைன் தமிழ் ஆராதனைக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். இன்று காலையில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் 2வது பாகத்திற்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது நான் உங்களை யாவரையும் உற்சாகப்படுத்த விரும்பின ஒரு காரியம், நம்மளுடைய நோக்கமும் கவனமும் இயேசுவின் மேல் மீண்டும் திருப்புவது மிகுந்த அவசியம். கடந்த 2 மாதங்களாக நம்மளுடைய தமிழகத்தில் கொரோனானால தாக்கம் ஏற்பட்டது. நிலையற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. பல விதங்களில் பலர் பாதிக்கப்பட்டார்கள். சில நேரத்தில் இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது நாம் அந்த விசுவாசத்தை இழப்பதற்கு சாத்தான் மிகுந்த பிரயாசப்படுகின்றான். ஆனால் என்றைக்கும் சூழ்நிலைகளை நம்மை மேற்கொள்ளவோ ஆளுவதற்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. இயேசுவின் கிருபையினால் நாம் சூழ்நிலைகளை ஆளுவது தேவன் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமையா இருக்கின்றது. ஒரு கிறிஸ்துவன் சூழ்நிலைகளால ஆளப்படுவதில்லை, சூழ்நிலைகளை ஆள பறந்தவன் தான் ஒரு கிறிஸ்தவன். ஆண்டவர் உங்களை ஒரு வெற்றியின் மேல் வெற்றியில் கடந்து செல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பது நிச்சயம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லும்படியாக தேவன் மேல் அன்பாய் இருக்கின்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகும்படி தேவன் செய்வார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலை இன்றைக்கு எப்படி இருந்தாலும், ஒருவேளை ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது சகலமும். சகலமும் என்னோட சேர்ந்து சத்தமா சொல்லுங்களேன், சகலமும். ஏதோ சில காரியங்கள் மாத்திரம் ஆண்டவர் சொல்லல, ஏதோ இது அது மாத்திரம் உங்களுக்கு நல்லதாக மாறும் என்று சொல்லல, சகலமும் உங்களுக்கு நன்மையாக தேவன் மாற்றுவார் என்று தேவன் வாக்களித்திருக்கின்றார். அப்படின்னா உங்களுடைய வேலை இல்லாத சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு அது நன்மையாக தேவன் செய்வார். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பொருளாதாரத்தில் இக்கட்டான ஒரு சூழல் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் அதே தேவ வாக்கு வருகின்றது.
தேவன் சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். நம்மளுடைய தேவன் நல்ல தேவன். அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை செய்கின்ற தேவன். நம்மளுடைய விசுவாசம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் இருப்பது மிகுந்த ஒரு அவசியமான ஒரு காரியம். முக்கியமாக கடினமான நாட்களிலும் கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு நங்கூரமாய் இருப்பது அவசியம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பிடித்து கொண்டு அதை அறிக்கை செய்வது அவசியம். அதான் நான் சொல்றேன், அடிக்கடி பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட கைகளை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அது ஒரு விசுவாசத்தின் அறிக்கையாக மாறுகின்றது. மீண்டும் ஒரு தடவை கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் எனக்கு இந்த மாதத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்ற போகின்றார். எதெல்லாம் சத்ரு என் வாழ்க்கையில் தீமைக்கு செய்தானோ தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற்றி தேவனுடைய கிருபையை என் வாழ்க்கையில விளங்க செய்வார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உறுதியாக பிடித்துக் கொள்வது அவசியம். உங்களோடு கூட இன்று காலையில 1 தெசலோனியன் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டுள்ள அந்த வசன பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாசிக்க கேட்போம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நாம் இன்று வாசிக்க கேட்ட அந்த வேத வசனம் ஒரு நடைமுறையான வசன பகுதி என்று நான் சொல்லுவேன். அதில் அப்பியாசப்படுத்தக்கூடிய 8 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகின்றார். அதை தான் நான் இன்றைக்கு உங்களுடைய கவனத்திற்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். அதை நான் 8 பழக்கங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்துவன் பின்பற்ற வேண்டிய 8 பழக்கங்கள். முக்கியமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டுள்ள அந்த 8 காரியங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி நடைமுறையாக ஆக்கினீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், சந்தோஷமாயிருங்கள். ஆங்கிலத்தில் rejoice in the Lord, be happy in the Lord always அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். இதுல என்ன ஒரு விசித்திரமான ஒரு காரியம் என்னென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா மற்ற தேவ மனிதர்களை காட்டிலும் மிகுந்த ஒரு கடுமையான பாதை வழியாக கடந்து சென்ற ஒரு தேவ மனிதனாயிருந்தார். பல விதமான சோதனைகள், பல விதமான துன்பங்களை அனுபவித்த ஒரு தேவ மனிதனாயிருந்தார். பல நேரங்களில் அவரை அடித்தார்கள், பல நேரங்களில் சிறைச்சாலையில் அவரை கொண்டு சென்றார்கள். சில நேரத்துல விசுவாசியின் வீட்டுல தங்கினதை விட சிறைச்சாலையில் தங்கின நாட்கள் இன்னும் அதிகமா இருந்திருக்கும் பவுலுக்கு. பல நேரங்களில் கப்பலில் பயணம் செல்லும் பொழுது கப்பலுக்கு சேதம் அடைகின்றது, பாம்பு கடிக்கின்றது. பல விதமான கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்ற இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை, சந்தோஷமாய் இருங்கள். அவர் இங்க மொத்தம் இல்ல, பல இடங்களில் புதிய ஏற்பாட்டில் அவர் எழுதுகின்ற நிருபங்களில் பல இடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற ஒரு காரியம், சந்தோஷமாய் இருங்கள். வேதத்தின் சார்ந்த ஒரு சந்தோஷமாய் இருக்கணும் என்றால் அது சூழ்நிலைக்கு சார்ந்த ஒரு சந்தோஷம் அல்ல, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம். அப்படின்னா உங்கள் சூழ்நிலைகள் உங்களுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்க கூடாது, உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய சூழ்நிலையை நிர்ணயிக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு உள்ளான ஒரு சந்தோஷத்தை தேவன் தந்திருக்கின்றார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், பவுலுக்கு அப்படிதான் இருந்தது. பல நேரங்களில் பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் கடந்து சென்றாலும் அந்த சூழ்நிலைகள் அவரை தாக்கம் செய்து அவருடைய சந்தோஷத்தை இழப்பதற்கு அவர் அனுமதி கொடுப்பதில்லை. உங்களையும் பார்த்து நான் அதான் சொல்ல விரும்புகிறேன், எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய தேவன் தந்த அந்த சந்தோஷத்தை திருடவோ பறிக்கவோ நீங்கள் அனுமதி கொடுக்க கூடாது. சத்ரு உங்களுக்கு எதிராக என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாலும், நீங்கள் என்ன மாதிரி ஒரு கடினமான பாதை வழியாக கடந்து சென்றாலும் தேவனுடைய சந்தோஷம் நம்முடைய பலனா இருப்பது அவசியம். தேவனுடைய சந்தோஷம் நமக்குள்ள எப்பொழுதும் பொங்கி வருவது அவசியம். தேவனுடைய சந்தோஷம் ஒரு தீர்மானம், ஒரு கிறிஸ்துவன் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். நாம் அனுதினமும் இந்த ஜூலை மாதத்தில்
நாம் எழும்பும் பொழுது, காலையில் எழும்பும் பொழுது, இன்றைக்கு தேவன் எனக்கு ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளை தரப்போகின்றார் என்று அறிக்கை செய்வது அவசியம். என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த அறிக்கை செய்யும் பொழுது அதற்கு ஒரு வல்லமை உண்டு. சத்ரு சில நேரத்தில் அந்த பிரச்சனைகளை மிகப்படுத்தி காணும்படியாக செய்கின்றான். அதான் அவன் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை என்று நான் சொல்லுவேன். நாம் எப்பெல்லாம் ஒரு சூழ்நிலை வழியாக கடந்து செல்கின்றோமோ அந்த சூழ்நிலையை மிகப்படுத்தி, இந்த மாதிரி சூழ்நிலை வேற யாருமே கடந்து சென்றதில்லை, உனக்கு நேரிட்ட இந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் வேற யாருக்குமே வரல, உனக்கு தான் வந்திருக்கு, நீதான் ஐயோ, உனக்கு தான் எல்லாம் கேடு. நீங்க கடந்து செல்கின்ற அந்த பிரச்சனையை மிகப்படுத்தி அதை மிக பெருசாக்கி அதை தேவனிடத்தில் உங்களை எப்படியாவது பிரிக்கணும் என்று பிரயாசம் எடுக்கின்றான் சத்ரு. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கின்றது, இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது, ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டமா இருக்கலாம், அல்ல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை 1 நாளாகமும் 16 அதிகாரம் 11 வசனத்தில் இப்படியாக சொல்கின்றது. 1 நாளாகவும் 16-11 வாசிக்கலாமா? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்படின்னா நமக்கு பலவீனமாய் இருக்கின்ற நேரங்களில், நாட்களில் தேவனுடைய முகத்தையும் தேவனுடைய பலத்தையும் தேடுவது மிகுந்த ஒரு அவசியமான காரியம். தேவனுடைய பிரசன்னத்தை நாடுவது மிகுந்த ஒரு அவசியமான காரியம். உங்களை சூழ்ந்து சூழ்நிலைகள் அதிகமாய் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படும் பொழுது, எதுவுமே அந்த காரியம் நடக்காது என்று ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நேரத்தில் உங்கள் தலைகளை அண்ணாந்து தேவன் மேல் உங்கள் கண்களை வைத்து, ஆண்டவரே என்னுடைய பலன் உங்களிடத்திலிருந்து வருகின்றது, என்னுடைய கிருபை உம்மிடத்தில் வருகின்றது, எனக்கு வேண்டிய எல்லாம் உம் கையில் இருக்கின்றது ஆண்டவரே, என்னுடைய நோக்கம் எல்லாம், என்னுடைய கவனம் எல்லாம் உம்முடைய முகத்தின் மேல் இருக்கின்றது என்று ஒரு கிறிஸ்துவன் சொல்லுவான் என்றால், அந்த நேரத்தில் தெய்வீக கிருபையும் பலனும் உங்களை நிரப்பி எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு கிருபையை தருவார், வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார் என்பது நிச்சயம். இன்று உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்த்து சத்ரு அதை மிகப்படுத்தி பேசும் பொழுது பயந்து விடாதீர்கள், பயத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து நம்முடைய பரத்திலிருந்து வருகின்ற நமக்கு பலன் தருகின்ற தேவன் மேல் வைப்பது மிகுந்த ஒரு அவசியமான ஒரு காரியம். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது. ஆங்கிலத்துல வேத வசனம் என்ன சொல்கிறதுனா, those who look to him for help will be radiant with joy. அப்படின்னா சந்தோஷத்தினால் அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று ஆங்கில வேதாகம் சொல்லுகின்றது. அப்படின்னா ஒரு ஆபத்தான நேரத்தில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை நோக்கி பார்க்கின்ற யாரா இருந்தாலும் அவர்களுடைய முகங்கள் மாத்திரம் பிரகாசம் அடைவதில்லை, சந்தோஷத்தால, ஒரு ஆனந்தத்தால தேவன் அவர்களை நிரப்புவார்கள். உங்களை பார்த்து நான் சொல்கின்ற இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களை நோக்கி வந்தாலும் உங்களுக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கையின் தாவரம் உண்டு. தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த மாதத்தில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நான் சந்தோஷமாய் இருப்பேன். சத்ரு என்னுடைய சந்தோஷத்தை திருடுவதற்கு நான் அனுமதி தரமாட்டேன். என்னுடைய சமாதானத்தை எடுப்பதற்கு நான் தரமாட்டேன். தேவன் தந்த சமாதானம், தேவன் தந்த சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையும் பறிப்பதற்கு நான் அனுமதி தரமாட்டேன். அதுதான் யோவேல் 3:10 சொல்கின்றது, பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. அதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம். பலவீனமான நேரங்களில் பலத்தை நாம் அறிக்கை செய்வது அவசியம். இந்த சந்தோஷம் என்பது பரிசுத்தாவியானவர் நமக்கு தருகின்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு கனியா இருக்கின்றது.
பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசமா இருக்கும் பொழுது, நாம் அனுதினமும் தேவனோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவர் நமக்குள் தருகின்ற ஒரு கனி இந்த சந்தோஷமான ஒரு கனி. அப்படின்னா சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் உள்ள இருந்து நமக்கு அந்த தெய்வீக சந்தோஷத்தை தருகின்றார். உங்களை பார்த்து நான் சொல்கின்றேன், இந்த ஜூலை மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது ஒரு அனுதினம் ஒரு பழக்கமா இருக்கணும் என்றால் சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரு தீர்மானம் செய்யணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் நான் தேவனுக்குள் சந்தோஷமாய் இருந்து களி கூறுவேன். தேவன் என்னுடைய பலனாயிருப்பார், தேவன் என்னுடைய அடைக்கலமும் கோட்டையாயிருப்பார். எந்த ஒரு ஆபத்தும் தேவன் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை எடுப்பதற்கு நான் அனுமதி தரமாட்டேன். இதுதான் விசுவாசிக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உறுதியா இருக்கின்றது. முதலாவது சந்தோஷமாய் இருப்பது. இரண்டாவது தேவ வசனம் சொல்கின்றது இடைவிடாமல் ஜெபிப்பது. இடைவிடாமல் ஜெபிப்பது. ஒரு ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவன் ஒரு பலவீனமான ஒரு கிறிஸ்தவன் என்று நான் சொல்லுவேன். ஒரு வெற்றிக்கு அஸ்திபாரம் ஜெபமாய் இருக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை நாம் அனுபவிக்கணும் என்றால் அதனுடைய அஸ்திபாரம் ஜெபமாய் இருக்கின்றது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார், இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்கின்றார். அப்படின்னா ஒரு நான் ஸ்டாப் ப்ரேயர். இங்கிலீஷ்ல அந்த புஷ் என்ற வார்த்தை சொல்வார்கள், புஷ் ப்ரேயர். அப்படின்னா pray until something happens. அப்படின்னா ஏதாவது ஒன்று நடக்கும் வரையும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. அப்படின்னா ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், ஜெபத்தில் சோர்ந்து விடாதீர்கள் என்று நான் சொல்லுவேன். பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணாம இருப்பதற்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய காரணம், எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல பாஸ்டர், எனக்கு ஜெபம் அவ்வளோ சுலபமா வரதில்லை, அதனால என்னால ஜெபிக்க முடியறதில்லை என்று பல கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணாம இருப்பதற்கு ஒரு காரணமாய் சொல்கின்றார்கள். நான் சொல்லுவேன், அது நரகத்திலிருந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யா இருக்கு. ஜெபம் என்பது தேவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு மிக வல்லமையான ஒரு ஆயுதமா இருக்கின்றது. ஜெபம் என்பது நாம் பரலோக பிதாவோட பேசக்கூடிய கலந்துரையாடுதல் என்று நான் சொல்லுவேன். ஜெபம் என்றால் சுலபமாய் விளக்கம் சொல்லணும்னா தேவனோடு பேசுவது, அதான் ஜெபம். நம்ம எல்லாருக்கும் பேச தெரியும், அப்படிதானங்க? ஒவ்வொருவரும் இன்றைக்கு நீங்க யாராவது ஒருத்தர் 2 பேரோடையாவது இது வரைக்கும் பேசி இருந்திருப்பீங்க. காலை எழும்பினதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகின்றோம், கான்வர்சேஷன்ஸ் வைக்கின்றோம். ஸோ பேச தெரிந்தவர்களுக்கு நிச்சயமாக ஜெபிக்க தெரியும் என்று நான் சொல்லுவேன். பேச தெரிஞ்சா ஜெபிக்க தெரியும். ஏன்னா தேவனோடு பேசுகின்றது தான் ஒரு ஜெபமா இருக்கின்றது. சில நேரத்துல ஜெபத்தை சில பேர் அது ஒரு வித்தியாசமான ஒரு பாஷையை நீங்க பயன்படுத்த, ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நீங்க செய்தாதான் ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார் என்று சிலர் அப்படின்னு யோசிக்கின்றார்கள். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்கின்றது, ஜெபம் என்பது ஒரு மிக சுலபமான ஒரு செயல். ஜெபம் என்பது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு செயல். எல்லாரும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும் என்றால் அது ஜெபம். அனுதினமும் நாம் பரலோக பிதாவோடு பேசுவதற்கு தேவன் நமக்கு டோட்டல் ஓப்பன் லைன் கொடுத்திருக்கு. ஒரு தடை இல்லாம துண்டிப்பில்லாத ஒரு தொடர் லைன் தேவன் நமக்கு, விசுவாசிகளா இருக்கின்ற நமக்கு தேவனோடு பேசுவதற்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி நீங்க ஜெபிக்கலாம், தலைகளை உயர்த்தி நீங்க ஜெபிக்கலாம், நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம், கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம், கைகளை கட்டி ஜெபிக்கலாம், ஒரு தனிமையான இடத்தில் போய் ஜெபிக்கலாம், அல்ல ஒரு கூட்டமான இடத்திலிருந்து ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நாம் செய்யக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு செயலா இருக்கின்றது. பல நேரத்தில் சத்ரு நம் வாழ்க்கையில் சில பொய்களை சொல்லி, ஏதோ ஜெபம் யாரோ ரொம்ப ஒரு பரிசுத்தமா இருக்கின்றவர்கள் தான் அந்த ஜெபத்தை செய்ய முடியும், ஜெபம் செய்யணும் என்றால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று பல விதங்களில் ஜெபத்தை ஏதோ ஒரு மிகப்படுத்தி நாம் செய்ய முடியாத ஒரு காரியமாக சத்ரு நமக்கு காமிக்கின்றான். ஆனா உங்களை பார்த்து சொல்கின்றேன், ஜெபம் என்பது மிக ஒரு சுலபமான ஒரு காரியம்.
அனுதினமும் நாம் தேவனோடு பேசுவதற்கு நமக்கு எல்லா உரிமையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு வாங்கி தந்தார். அனுதினமும் தேவனுடைய சிங்காசனத்திற்குள் நாம் பிரவேசித்து நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு நமக்காக செய்த அந்த பலி நிமித்தம் நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் அனுதினமும் எப்ப வேணாலும் கடந்து செல்லலாம். சில நேரத்தில் ஜெபத்தை செய்வதற்கு நாம் தயங்குகின்றோம், பயப்படுகின்றோம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த ஜூலை மாதத்தில் என்னவா இருந்தாலும் ஒரு சின்ன ஜெபத்தை நீங்க செய்யலாம். சில நேரத்துல சில ஜெபங்கள், சில வல்லமையான ஜெபங்கள் சின்ன சுருக்கமான ஜெபங்களா கூட இருக்கலாம். ஒருவேளை கடினமான சூழ்நிலை வழியா நீங்க கடந்து சென்றாலும் ஒரே ஒரு நிமிடத்துல கைகளை உயர்த்தி, பிதாவே எனக்கு ஞானத்தை தாங்க, வழிகளை தரங்க, எனக்கு இந்த வாசலை திறந்து கொடுங்க என்று நீங்க ஜெபித்தீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றார், இடைவிடாமல் ஜெபியுங்கள். அப்படின்னா தொடர்ந்து தேவனோடு பேசிக்கொண்டே இருங்கள். தொடர்ந்து தேவனோடு நீங்கள் கடந்து செல்கின்ற எல்லாவற்றையும் தேவனோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படின்றதா நான் சொல்ல முடியும். என்னவா இருந்தாலும் காலை எழும்பும் பொழுது, ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன், அல்ல அங்க போக போறேன், அல்ல இதற்காக நான் பிரயாசம் எடுக்க போறேன், எனக்கு ஞானத்தை தாங்க, என்னோட கூட வாங்க, எனக்கு வழிகளை திறந்து கொடுங்க, எனக்கு எப்படியாவது இதை வாய்க்க செய்யுங்க என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய சார்பாக பல காரியங்களை செய்வது நிச்சயம் என்று நான் சொல்லுவேன். இந்த ஜூலை மாதத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்ற இரண்டாவது பழக்கம், இடைவிடாமல் ஜெபியுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபிப்பது ரொம்ப சுலபம், தேவனோடு பேசுவது மிகுந்த ஒரு சுலபமான ஒரு காரியம். அனுதினமும் நான் தேவனோடு பேச போகின்றேன். இந்த மாதத்தில் நான் இதுவரைக்கும் பேசாம இருந்தேன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அனுதினமும் நான் என்னுடைய பரலோக தந்தையை பார்த்து நான் பேசி என் விண்ணப்பங்களை கொடுத்து என்னுடைய கோரிக்கைகளை கொடுத்து தேவன் என்னுடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்கள் செய்வார் என்று நான் அறிக்கை செய்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது சொல்கின்றார், சந்தோஷமாயிருங்கள். இரண்டாவது சொல்கின்றார், இடைவிடாமல் ஜெபியுங்கள். மூன்றாவது என்ன சொல்கின்றார் என்றால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆங்கில வேதாமத்தில் be thankful in all circumstances, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லல, எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் நன்றி ஆயிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கின்ற ஆங்கிலத்தில். எல்லா சூழ்நிலைக்கும் நம்ம நன்றி சொல்ல முடியாது, சில சூழ்நிலைகள் கடினமான சூழ்நிலைகளா இருக்கலாம். ஆனா அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுன்னா, அந்த சூழ்நிலையின் மத்தியில் அந்த நன்றி உள்ள ஒரு இருதயம் இருப்பது தேவனுக்கு மிக ஒரு பிரியமான ஒரு காரியம். இன்றைக்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த மனப்பான்மை என்பது, அந்த நன்றி உள்ள ஒரு மனப்பான்மை இருப்பது தேவனுக்கு மிகுந்த ஒரு பிரியமான ஒரு காரியமா இருக்கின்றது. அது ஒரு மிக அவசியமான ஒரு ஆட்டிடியூட் என்று சொல்வேன். நம்மளுடைய வேதாமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் பயணம் செய்த பொழுது தேவன் அவர்கள் மேல் பல சூழ்நிலைகள் மிகுந்த கோபம் அடைகின்றார். தேவனுடைய கோபத்தினால் பலர் இஸ்ரவேல் மக்கள் அழிந்து விடுகின்றார்கள். அந்த பயணத்தில் அந்த ஒவ்வொரு முறையும் தேவனுடைய கோபாக்கினி எழும்பும் பொழுது அதனுடைய மூளை காரணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பல நேரங்களில் அந்த காரணம் அந்த முறுமுறுத்தல் அல்ல, ஒரு கம்ப்ளைனிங் பண்ணுவதனால தேவன் மிகுந்த அவர்களோட கிருபையை இழந்து விடுகின்றார். பல நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகள், எகிப்தில் இருந்த பொழுது எங்களுக்கு இப்படி இருந்தது, எகிப்தில் இருந்த பொழுது எங்களுக்கு மீன் கிடைச்சது, எகிப்தில் இருந்தபோது எங்களுக்கு கீரை கிடைச்சது. ஒவ்வொரு முறையும் அந்த ஒப்பிட்டு பார்த்து முறுமுறுக்கும் பொழுது தேவன் மிகுந்த கோபம் அடைகின்றார் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல். தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்கணும் என்றால் இந்த முறுமுறுத்தல், குறை சொல்வது தேவனுக்கு ஒரு பிடிக்காத காரியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிக பெரிய அற்புதங்களை அவர்கள் வாழ்க்கையில அனுபவித்திருந்தா கூட, ஒரு மகிமையான விதத்தில் தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சென்றா கூட, முதல் ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது, முதல் ஒரு சின்ன ஒரு குறை வந்த உடனே அவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றாங்க. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு முறுமுறுக்கும் பொழுது தேவன் மிகுந்த கோபம் அடைகின்றார். நான் சொல்றேன், தேவன் விரும்புகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு இருப்பது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு மனப்பான்மை. ஒரு கிறிஸ்துவனுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு மனப்பான்மை, ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு நன்றி சொல்கின்ற ஒரு மனப்பான்மை.
உங்களோட வாழ்க்கையில கூட இன்றைக்கு பல விதமான கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்றிருந்தா கூட நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், எதற்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு நமக்கு அவசியம் உண்டோ அதை கண்டுபிடித்து தேவனுக்கு அதை நன்றி சொல்வது அவசியம். ஒருவேளை உங்களுடைய வேலையை நீங்கள் இழந்திருக்கலாம், வேலை இல்லாத திண்டாட்டத்தில் இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லைன்னா கூட எனக்கு ஒரு கூரையை தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே, நீங்க நல்லவர், எனக்கு எல்லா விதத்திலும் என்னை பார்த்து கொள்கின்றீர்கள். ஒருவேளை ஒரு இக்கட்டான பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தா கூட நீங்க ஆண்டவர் பாசலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு வருமானம் இல்லைன்னா கூட, ஒரு இக்கட்டான பொருளாதார சூழ்நிலையில் இருந்தா கூட எனக்கு ஆகாரம் தந்தீங்களே சாப்பிடுவதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுக்கு எல்லா சூழ்நிலைகளும் நாம் நன்றி செலுத்தும் பொழுது அது தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு காரியமா இருக்கின்றது. சத்துருவதான் செய்கின்றான். அவன் பிரச்சனைகளை நாம் மிகப்படுத்தி தேவனுக்கு எதிராக நாம் முறுமுறுக்கணும் என்றுதான் நாம் விரும்புகின்றானே தவிர, ஆனால் நாம் அதே நேரத்தில் அந்த பிரச்சனையின் மத்தியில் இருந்து அந்த பிரச்சனையின் மேல் நம்மளுடைய கண்களை வைக்காமல் தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மையான காரியங்களை பார்த்து அதை மிகப்படுத்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக மகிமைப்படுத்தப்படுகின்றார். ஒருவேளை நீங்க வியாதியா இருந்திருக்கு, ஆண்டவர் பார்த்து நீங்க சொல்ல, ஆண்டவரே எனக்கு வியாதி வந்தா கூட என் உயிரை நீங்க காப்பாத்துறீங்களா ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன் ஆண்டவரே. எனக்கு இந்த மாதிரி கடினமான சூழ்நிலை வந்தா கூட எங்களோடு எங்க குடும்பத்தோடு கூட இருந்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று தொடர்ந்து நாம் நன்றி சொல்வதற்கு அந்த காரணங்களும் சூழ்நிலைகளும் தேடி ஆண்டவரை நன்றி சொல்வது நமக்கு மிகுந்த அவசியமான ஒரு காரியம். சங்கீதம் 22வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அங்கு சங்கீதக்காரன் சொல்கின்றான், துதிகள் மத்தியில் வாசம் செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அப்படின்னா நாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய பிரசனம் அங்கே வாசம் செய்ய ஆரம்பிக்கப்படுகின்றது. நீங்க துதிக்க ஆரம்பிக்குமோ, நன்றி சொல்ல ஆரம்பிக்குமோ, ஆண்டவரே எனக்கு நீங்க எல்லாவற்றையும் நன்மையாக செய்வீர் என்று நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் தொடர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்க பழகணும் என்றால் தேவன் நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி நன்மைக்கு ஏதுவாக தேவன் நிச்சயமாக செய்வார் என்பது நிச்சயம். உங்களை பார்த்ததான் சொல்கின்றேன், இந்த ஜூலை மாதத்தில் நன்றி சொல்ல நாம் பழகுவது அவசியம். எதற்கெல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையின் நன்மையான காரியங்களை செய்திருக்கிறாரோ அதை மிகப்படுத்தி பேசுவது அவசியம். ஆங்கிலத்துல ஒரு பழைய பாடல் உண்டு, அது இப்படியாக சொல்வார்கள், count your blessings and name them one by one and it will surprise you what the Lord has done. அப்படின்னா உங்களுடைய தேவன் தந்த ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள், ஒன்னொன்னா எண்ணி அதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தேவன் நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கின்றார். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல், நாம் மறக்காமல் தேவன் செய்த நன்மைகளை ஞாபகம் வைத்து அதற்காக நன்றி செலுத்துவது அவசியம். என்னோடு கூட ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு நல்ல ஜீவனை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சகாயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, தங்குவதற்கு ஒரு வீடு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே, படுக்க ஒரு இடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் முழுவதும் எனக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் என்னோடு இருக்கும் வரைக்கும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்காக வழிகளை திறக்க போறீர்கள், உமக்கு நான் நன்றி சொல்லுகின்ற ஆண்டவரே. எனக்கு வேலையை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. என் பிசினஸ் இந்த மாதத்தில் மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய விதங்களில் என்னுடைய வருமானம் இன்னும் பெருக செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் திருமணங்கள் இதுவரைக்கும் தாமதப்பட்டிருந்தாலும் சீக்கிரத்தில் அதை நடக்கும்படி நீங்கள் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். தேவன் உங்கள் சூழ்நிலைகளை எவ்வளவு சீக்கிரமாக மாற்றுவார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்தது 4வது பவுல் சொல்கின்ற அடுத்த அந்த பழக்கம், ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அணைத்து போடாதிருங்கள். Do not quench the spirit. அப்படின்னா நமக்குள் இருக்கின்ற அந்த பரிசுத்தாவியானவருடைய அனலை அணைத்து விடக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. தேவன் நமக்குள் பரிசுத்தாவியானவரை நமக்கு வெகுமதியாய் கொடுத்திருக்கின்றார். பரிசுத்தாவியான நமக்குள்ள அந்த அனல் மூட்டி தேவன் மேல் அந்த பாசத்தை தொடர்ந்து நமக்குள் அனல் மூட்டி கொண்டே இருக்கின்றார். அதுவும் முக்கியமாக இந்த நாட்களில்
ஆன்லைன் சர்வீஸ் நடக்கின்ற இந்த நாட்களில், சந்திக்காமல் நாம் தூரத்தில் இருக்கின்ற இந்த நாட்களில் சோர்ந்து போவதற்கு பல சூழ்நிலைகள் உண்டு. நாம் ஒருவரை முகமுகமாய் பார்க்காம இருக்கும் பொழுது சோர்வு உள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது, அந்த பரிசுத்தாவியானவருடைய ஆவியை அணைத்து விடக்கூடாது. அப்படின்னா ஒரு கிறிஸ்துவனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு வருடமாக கொரோனா நிமித்தம் பல விதங்களில் சபைகள் கூடி வராமல் இருக்கும் பொழுது இந்த ஐக்கியம் துண்டிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த ஐக்கியத்தை காத்து கொள்வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பொறுப்பா இருக்கின்றது. நாம் ஒருவேளை ஆன்லைன் சர்வீஸா இருந்தா கூட நாம் அந்த ஐக்கியத்தை விட்டு விடாமல் இருப்பது ரொம்ப அவசியம். நாம் ஐக்கியத்தை தொடர்ந்து பின்தொடர்வது ரொம்ப அவசியம். நம்மளுடைய சபையில் பல விதங்களில் நாம் அந்த ஐக்கியத்தை காத்து கொள்வதற்கு பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வாரந்தோறும் நாம் நடத்தி கொண்டே வருகின்றோம். ஒவ்வொரு காலையிலையும் நம்மளுடைய சபையின் மூலமாக அதிகாலை ஜெபங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. பல ஜெபங்கள் 100 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இதுவரைக்கும் அந்த ஜெபத்தில் ஒன்றும் கலந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துவீர்கள், அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். அந்த ஐக்கியத்திற்குள் நீங்கள் வரும் பொழுது அது உங்கள் ஆவியை பலப்படுத்துகின்ற ஒரு காரியமா இருக்கின்றது. உங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகின்ற ஒரு காரியமா இருக்கின்றது. நாம் தூரமா இருக்கும் பொழுது அல்ல ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த ஐக்கியம் இல்லாமல் இருந்தோம் என்றால் அந்த அனலை நாம் இழந்து விடுகின்றோம். அதனாலதான் நம்மளுடைய ஜீவக்குழுக்கள் கூட தொடர்ந்து நாம் ஒருவேளை முகமுகமாக சந்திக்க முடியலன்னா கூட ஜூம் வழியாகவும் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஐக்கியம் என்பது மிகுந்த ஒரு அவசியமான ஒரு காரியம். ஒரு கிறிஸ்துவனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். தேவ சகோதர சகோதரிகளோட தொடர்ந்து ஒரு ஐக்கியமா இருப்பது அவசியம். வெறும் இந்த காலையில என்னுடைய செய்தியை இந்த யூடியூப் வழியா மாத்திரம் கேட்டுவிட்டு என் கடமையை முடித்து விட்டேன் என்று யோசிக்காதீர்கள். ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு ஐக்கியம் முக்கியம். இன்னொரு சகோதர சகோதரி கூட இருந்து விசுவாச பயணத்தை நடக்கும் பொழுது என்னோடு கூட மற்றவர்கள் இருக்கின்றார்கள், நான் தனிமையாக இல்லை, என்னோடு கூட மற்ற சகோதரர்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கின்றார்கள், என்னோடு கூட மற்றவர்கள் உற்சாகப்படுத்த ஆயத்தமா இருக்கின்றார்கள் என்ற அந்த நிச்சயம் நமக்கு தேவை. ஏன்னா சாத்தான் நம்மளை தனித்திருக்க வைத்து நமக்குள்ள அந்த சோர்வை கொண்டு வந்து, உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, உன்னை பத்தி யாரும் கவலைப்படுவதில்லை, நீ தனிமையா தான் இருக்க போற என்று அந்த தனிமையை மிகப்படுத்தும் பொழுது சோர்வு உள்ள வருகின்றது. உங்களை பார்த்து நான் சொல்கின்ற இந்த ஜூலை மாதத்தில் ஐக்கியத்திற்காக நீங்கள் நடவடிக்கை எடுப்பது அவசியம். மீண்டும் சபையில் இருக்கின்ற அந்த ஐக்கியத்திற்காக நீங்கள் செயல்படுவது அவசியம். தேவனுடைய வார்த்தை தான் சொல்கின்றது, நாம் ஒரே சரீரமா இருக்கின்றோம், நாம் ஒரே குடும்பமா இருக்கின்றோம். அப்படின்னா குடும்பத்திற்கு ஒரு ஐக்கியம் தேவை, சரீரத்திற்கு ஐக்கியம் தேவை. இந்த மாதத்தில் நீங்கள் அந்த ஐக்கியத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்காக பிரயாசங்கள் எடுப்பது அவசியம். தனிமையாக இருக்காதீர்கள். வெறும் ஞாயிற்றுக்கிழமை அந்த செய்தியை மாத்திரம் கேட்டுக்கொண்டு திருப்தியா இருக்காதீர்கள். மற்ற விசுவாசிகளோட ஐக்கியத்தை ஏற்படுத்துங்கள். மீண்டும் ஒருவரோடு ஒருவரை உற்சாகப்படுத்தி விசுவாசத்தை கட்டி எழுப்பும் பொழுது தேவனுடைய சபை பலப்படுத்தப்படுகின்றது. உங்களை பார்த்துதான் சொல்றேன், அந்த ஆவியானவருடைய அனலை அணைக்க அனுமதி கொடுக்காதீர்கள். நாம் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நாம் பலப்படுத்தப்படுகின்றோம். ஒரு தனிமையான கிறிஸ்தவன் என்று எதுவுமே இல்லை. ஒரு கிறிஸ்தவன் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கின்றான், தேவ குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கின்றான், தேவனுடைய சரீரத்தை சேர்ந்தவனா இருக்கின்றான். நாம் தேவனுடைய குடும்பத்தும் சரீரமும் சேர்ந்தவனா இருந்தோம் என்றால் நாம் ஐக்கியத்திற்காக பிரயாசப்படுவது அவசியம். 4வது, நீங்கள் இந்த மாதத்தில் பின்பற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான பழக்கம், இந்த உங்களுக்குள் இருக்கின்ற இந்த அனலை பாதுகாத்து கொண்டு அனல் மூட்டி மீண்டும் மீண்டும் மற்றவர்களோடு நாம் கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜீவக்குழுக்கள்ல கலந்து கொள்ளும் பொழுது, ஒருவேளை ஃபோன் கான்ஃபரன்ஸ் மூலமா இருந்தா கூட பரவாயில்ல, மற்றவர்களோடு நாம் பேசும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் கூர்மையாக்கப்படுகின்றது, நம்மளுடைய விசுவாசம் கட்டப்படுகின்றது. தேவன் உங்களை இந்த மாதத்தில் உற்சாகப்படுத்துவதற்காக மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவாராக. நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. அதன் மூலமாக உங்கள் உள்ளான ஆவியின் மனிதனை மீண்டும் அனல் மூட்டி அந்த பரிசுத்தாவியானுடைய அனலை அணைக்காமல் காத்துக்கொள்வது அவசியமா இருக்கின்றது. 5வது நாம் காண்கின்ற அந்த அடுத்த காரியம் என்னவென்றால், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். அதற்கு நான் இன்னொரு விளக்கம் சொல்லணும் என்றால்,
தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நாம் படிக்கும் பொழுதும், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதும், அது நம்மளுடைய உள்ளான மனிதனை கட்டி எழுப்புகின்றது. நம்மளுடைய உள்ளான மனிதனுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கின்றது. ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் தருவது அவசியம். தேவனுடைய வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் வேதாமத்தில் 3/4 பங்கு தீர்க்க தரிசனமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதுவான வார்த்தைகள் பேசப்படுகின்ற ஒரு வேத வசனமாக இருக்கின்றது. ஸோ தேவனுடைய வார்த்தை நாம் என்றைக்கும் அசட்டை பண்ணாமல் இருப்பது அவசியம். தேவனுடைய வார்த்தை நமக்கு பலனும் ஜீவனுமாக இருக்கின்றது. அதுதான் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20லிருந்து 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கண்டுபிடிப்பவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்வது அவசியம். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை திறந்து அதை நீங்கள் படிக்கும் பொழுது உள்ளான மனிதன் பலப்படுத்தப்படுகின்றான், உள்ளான மனிதன் கட்டப்படுகின்றான். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த ஜூலை மாதத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்ற காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். என்னுடைய செய்தி நீங்க கேட்கும் போது கூட உங்களுடைய உள்ளான மனிதன் பலப்படுத்தப்படுகின்றான், உற்சாகப்படுத்தப்படுகின்றான். நான் தேவனுடைய வார்த்தை சொல்றேன். தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 119வது சங்கீதம் 105வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமா இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை நமக்கு பாதையை காமிக்கின்றது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் தரும் பொழுது தேவன் நமக்கு வழிநடத்துதலை அவருடைய வார்த்தையின் மூலமாக தருகின்றார். நான் பவுல் சொல்றேன், அந்த தீர்க்க தரிசனத்தை அசட்டை பண்ணாதீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பல அருமையான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தேவன் சொல்லியிருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்பின பல காரியங்கள் தேவன் ஏற்கனவே அவருடைய வசனத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். அதை நாம் உறுதியாக பிடித்து கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போற காரியங்கள் மிக பெரிய காரியங்கள் ஆண்டவரே, அதற்காக நான் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றேன், அதற்காக விசுவாசத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் கால் வைத்து நான் நடக்க போகின்றேன் என்று நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறப்பட ஆரம்பிக்கப்படுகின்றது. 139வது சங்கீதம் முதல் 4 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். சங்கீதக்காரர் சொல்றான், ஆண்டவரே, என்னை நீங்கள் ஆராய்ந்து என்னை அறிந்திருக்கின்றீர்கள். நான் உட்கார்ந்திருப்பதும் நான் எழும்பியிருப்பதும் நான் செய்வதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான். அடுத்தது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அதான் ஒரு விசுவாசிக்கு இருக்கின்ற உறுதி. என்னுடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில நடக்க போகின்ற அத்தனையும் தேவன் அறிந்திருக்கின்றார். தேவன் அதை நடத்தி வைப்பார். அதுதான் என்னுடைய விசுவாசம் என்று ஒருவன் சொல்வது அவசியம். அடுத்தது வாசிங்க. என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பதாக கூட ஆண்டவர் சொல்றார், அதை கூட நான் அறிந்திருக்கின்றப்பா, உன்னை குறித்து அத்தனையும் நான் அறிந்திருக்கின்றேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வாசிக்க கேட்கலாம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் உருவாக்குவதற்கு முன்பதாகவே தேவனுடைய புஸ்தகத்தில் அத்தனையும் எழுதியிருக்கு என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான். வாசிங்க அடுத்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம்.
நான் விழிக்கும் போது இன்னமும் அண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவன் உடைய வார்த்தைகள் நம்மை குறித்து மிக அருமையாக தேவன் பல தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழுதியிருக்கின்றார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகின்றார். அதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகள் மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. தேவன் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகின்ற காரியம் பெரிய காரியங்களாக இருக்கின்றது. நம் தேவனுடைய வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அசட்டை பண்ணக்கூடாது. வாக்கு தத்தங்களை உறுதியாக பிடித்து கொண்டு, ஆண்டவரே, நீங்கள் இதை என் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னதுனால நான் அதை உறுதியாய் பிடித்து கொண்டு இந்த ஜூலை மாதத்தின் முழுவதும் அதை நான் பிடித்து கொண்டு நான் நடக்க போகின்றேன். ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் பேசின அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேற்றி தீர்வதற்காக நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்வது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அசட்டை பண்ணாதீர்கள் என்று சொல்கின்றார். அடுத்தது ஆறாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் என்று சொல்கின்றார். அப்படின்னா நாம் கேட்கின்ற எல்லா காரியங்களையும் கேட்டுவிட்டு அதான் சரின்னு சொல்லி சொல்லாமல், கேட்ட காரியங்களை ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தையில் இருக்கின்றதா என்று நாம் படித்து முன்னேறுவது அவசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். நமக்கு இந்த மாதத்தில் இருக்க வேண்டிய அந்த ஆறாவது பழக்கம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்ப்பது அவசியம். எதெல்லாம் நல்லதோ அதை நாம் பிடித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டுள்ள இந்த முக்கியமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு, சில நேரத்தில் சில பேர் பேசுவதெல்லாம் நம்பிடுவார்கள், கேட்பதெல்லாம் நம்பிடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. பல நேரத்தில் இந்த நாட்களில் முக்கியமாக யூடியூப் வழியாக மற்ற வழியாக பலவிதமான உபதேசங்கள் போதிக்கப்படுகின்றது. முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது அதை தேவனுடைய வார்த்தையில் நாம் கண்டுபிடித்து ஆராய்ந்து அது இருக்கின்றதா, தேவனுடைய வார்த்தையின் அந்த சத்தியம் இப்படி இருக்கின்றதா என்று கண்டுபிடித்து அப்புறம் நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். சில நேரத்தில் சில பேர் அப்படிதான், என்ன வாட்ஸ்அப் வந்தாலும் அது உண்மையா இல்லையான்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. உடனே கண்ணை மூடி ஒரு 100 பேர்த்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதனாலே நம்ம நாட்டில் பல விதமான பிரச்சனைகள் நடக்கின்றது. எல்லாவற்றையும் ஒரு கிறிஸ்துவன் சோதித்து பார்ப்பது அவசியம். நான் சோதித்து பாரு அப்படின்னு சொல்லும் போது சந்தேகப்படணும் என்று சொல்லல, ஆராய்ந்து பார்ப்பது வேற. ஏன்னா சந்தேகப்படுவது வேற, ஆராய்ந்து பார்ப்பது வேற. கேட்பதை நாம் பெற்றுக்கொண்டு அதை தேவ வசனத்தில் இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையில் வளர்கின்றோம். கேட்கறதெல்லாம் நாம் சந்தேகப்பட்டோம்னா அது சந்தேகத்தின் ஆவியாய் மாறுகின்றது. ஆனா கேட்கிறதை கேட்டுவிட்டு அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விசுவாசம் கட்டப்படுகின்றது. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். கூட்டத்தார் அவர்கள் என்ன பண்ணார்கள்னா, தேவனுடைய வார்த்தை மிகுந்த வாஞ்சையோடு பெற்றுக்கொண்ட பின்பதாக அதை ஆராய்ந்து பார்த்து அது இருக்கின்றதா, இது அப்போஸ்தலர்கள் போதித்தா கூட தேவ வார்த்தையின் அடிப்படையில் போதித்திருக்கிறார்களா என்று ஆராய்ந்து சோதித்து பார்த்தார்கள் என்று தேவன் வார்த்தை சொல்கின்றது. இந்த மாதத்தில் 6வது பழக்கம் நாம் செய்ய வேண்டியது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் மற்ற இடத்திலிருந்து கேட்கும் பொழுது அதை சோதித்து அது இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்த்து அதை பெற்றுக்கொள்வது. 7வது அப்போஸ்தலன் பவுல் சொல்கின்றார், நல்லதா இருந்தால் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஹேங் ஆன் டு வாட் இஸ் குட் ஆங்கிலத்தில். அப்படின்னா அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருந்தால் அதை கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த வாக்கு தத்தத்தை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது அவசியம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நமக்கு அந்த சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்வதற்கு கிருபை தேவன் தருகின்றார். வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்வது ஒரு மிக முக்கியமான ஒரு செயல் என்று நான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன்னா, சில நேரத்துல கடினமான சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையில் அந்த வாக்கு தத்தங்கள், என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றதான வாக்கு தத்தங்களை தேடி அது ஒன்னா ஒரு பேப்பர்ல நான் எழுதி
இல்லைனா ஒரு பிரிண்ட் அவுட்டாவது எடுத்து என்னுடைய ஜெப அறையில் பல இடங்களில் நான் அதை ஒட்டி வைத்து ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கும் பொழுது அந்த வசனங்களை பார்த்து நான் அறிக்கை செய்ய ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, இந்த வசனத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நான் உறுதியா பிடித்துக் கொள்றேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை எனக்கு ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் உம்முடைய வார்த்தையில் நீங்கள் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள் என்பது என்னுடைய விசுவாசம். அதை நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே என்று நான் பல நேரங்களில் என்னுடைய ஜெப நேரத்தை நான் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து அறிக்கை செய்கின்றேன். அதை தான் உங்களையும் பார்த்து சொல்கிறேன். இந்த ஜூலை மாதத்தில் ஒருவேளை உங்களுக்கு கடினமான சூழ்நிலையில் இருந்தால், பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம், ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனமா இருக்கலாம், அல்ல ஒரு எதிர்காலத்திற்கு ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய வசனம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு வாக்குத்தத்தம் வைத்திருக்கின்றது. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க கண்டுபிடித்து பிடித்து கொண்டு அதை கெட்டியாக உறுதியாக பிடித்து கொண்டு அதன்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் விசுவாசம் உங்களுக்குள் பலப்படுத்தப்பட்டு தேவன் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றுவார். இதான் எபிரேயர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணுவதில் நாம் உறுதியா இருப்பது அவசியம். ஸோ அந்த நம்பிக்கையை அறிக்கை பண்ணணும் என்றால் நம்மளுடைய நாவால அதை பிரகடனம் செய்யணும். தேவனுடைய வார்த்தை நீங்க எங்கெங்கெல்லாம் உங்க பைபிள்ல இருக்கின்றதோ அந்த உங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை அதை கோடிட்டு அதை ஒவ்வொரு நாளும் திறந்து அது பிரகடனம் செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் உறுதியா பிடித்து கொள்றேன். என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக இந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்து கொள்றேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளின் திருமணத்திற்காக இந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்து கொள்றேன். என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்திற்காக இந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்து கொள்றேன் ஆண்டவரே என்று நாம் பிடித்து கொண்டு அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணதை அவர் செய்தே முடிப்பார். அதுதான் நமக்கு இருக்கின்ற ஒரு விசுவாசம். இந்த ஜூலை மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய 7வது ஒரு முக்கியமான காரியம், நன்மையான காரியங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு நம்மை சுற்றிலும் சூழ்நிலைகள் கடினமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை மாறாத ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஒரு உறுதியான ஒரு நங்கூரமா இருக்கின்றது. அதை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நமக்கு அந்த பலத்தை தேவன் தருகின்றார். கடைசியாக அப்போஸ்தலன் பவுல் கொடுக்கின்ற அந்த 8வது பழக்கத்திற்கு ஒரு ஆலோசனை என்னவென்றால், படிக்கலாமா? அந்த கடைசியான, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காக தோன்றுகின்ற எல்லாவற்றிலிருந்தும் விட்டு விலகுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கின்றார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விட்டு விடுவது அவசியம். என்னவா இருக்கும் எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதை நமக்கு சுட்டி காமிக்கின்றார். நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, எனக்குள்ள உமக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அதை நீங்க எனக்கு காமிங்க, அதை நான் வெட்டி விட விரும்புகின்றேன், அதை நான் துண்டிக்க விரும்புகின்றேன் என்று நாம் அனுதினமும் ஜெபிப்பது அவசியம். தேவன் நம்மை நீதியின் பாதையில் நடக்கும்படியாக அழைத்திருக்கின்றார். தேவன் நம்மை அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக அழைத்திருக்கின்றார். முக்கியமாக இந்த நாட்களில், கடைசி நாட்கள், ஒரு கிறிஸ்துவனுக்கு மிக முக்கியமானது அவனுடைய சாட்சியை காத்துக்கொள்வது அவசியம். இந்த மாதத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கின்றேன், அனுதினமும் நாம் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஜெபம், ஆண்டவரே, பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமா வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய நீதியின் பாதையில் நடக்கும்படி எனக்கு ஞானத்தையும் கிருபையும் தாங்க. சரியான தீர்மானங்களை எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. சரியான உறவுகளை என் வாழ்க்கையில கட்ட எனக்கு உதவி செய்யுங்க. தவறான உறவுகளை நான் துண்டிக்க எனக்கு அந்த பலத்தை தாங்க. தவறான பழக்க வழக்கங்களை விட்டுவிட எனக்கு கிருபையை தாங்க. எனக்கு நீங்க அந்த ஞானத்தை தந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய நீதியின் பாதையில் நடந்து என்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாருங்க அப்படின்னு நம்ம ஜெபிப்பது அவசியம். நேரம் இல்லை, ஆனா சங்கீதம் 1வது சங்கீதம்
முழுவதும் அந்த ஒரு நீதிமான் எப்படி ஒரு வாழ்க்கையை நடக்கணும் என்று சங்கீதம் 1 நமக்கு கூறுகின்றது. எப்படி ஒரு துர்மார்க்கனுடைய வழியில் நடவாமல், அவனுடைய இருக்கையில் உட்காராமல், அந்த நீதிமான் அவனுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், தேவன் அவனோடு கூட இருப்பார். நாம் அந்த பொல்லாப்பை நாம் வெறுக்கும் பொழுது தேவன் நமக்கு கிருபையை பெருக செய்கின்றார். தேவனுடைய அந்த ஞானத்தை பெருக செய்கின்றார். இந்த ஜூலை மாதத்தில் நாம் ஜெபித்து நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய அந்த 8வது பழக்கம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூர வைங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புகின்றேன். உமக்கு பிரியமான ஒரு தீர்மானத்தை நான் என் வாழ்க்கையில் அனுதினமும் நான் செய்ய விரும்புகிறேன். இப்படி நாம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாத்து ஒரு நீதியின் பாதையில் நடத்த நமக்கு கிருபை தருவார். இந்த 8 காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த வசனத்தின் பகுதியிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். சுலபமான பழக்கங்கள், நடைமுறையான பழக்கங்கள், சந்தோஷமா இருப்பது, இடைவிடாமல் ஜெபிப்பது, ஆண்டவர் மேல் நம் கவனத்தை செலுத்துவது, இந்த 8 காரியங்களை நாம் இந்த மாதத்தில் தொடர்ந்து நாம் பின்பற்றுவோம் என்றால் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும். தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி ஒரு புதிய ஒரு எல்லைக்குள் தேவன் உங்களை நடத்தி சென்று புதிய வாசல்களை உங்களுக்கு திறந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. அருமையான தேவ வார்த்தையை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஜெபத்தினுடைய ஆழமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி அந்த ஜெப ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக, நம்முடைய வீடுகளை நிரப்பும்படியாக, நம்முடைய பட்டணத்தை தேசத்தை நிரப்பும்படியாக இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து ஆழமான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ ஜெபிக்க வைக்கிறவர் அப்பா. எப்பொழுதும் எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் என்று உடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி எங்களுக்குள்ள பற்றி எரிவதாக. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க, வேண்டுதலிலே தரித்திருக்க கர்த்தரை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை 100 மடங்கு பலன்களை தருவதாக. நீர் அனுப்புகிற வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே வருகிற நாட்களிலே இந்த வார்த்தை ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்க. இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.